வணக்கம். இப்போ வந்து DOL Starterக்கு வந்து பவர் வயரிங் அண்ட் கண்ட்ரோல் வயரிங் டயரம் பற்றி பார்க்கலாம். அதுக்கு தேவையானது வந்து 3 போல் MCP ஒன்று, ஒரு கான்டாக்டர் ஒன்று, ஒரு ஓவர்லோடு ஒன்று, ஒரு சிங்கிள் போல் MCP ஒன்று, ஒரு NC புஷ் பட்டன் ஒன்று, ஒரு NO புஷ் பட்டன் ஒன்று. ஆன் இண்டிகேஷனுக்கு வந்து ஒரு இண்டிகேஷன் லேம்பு, ஆஃப் இண்டிகேஷனுக்கு வந்து ஒரு இண்டிகேஷன் லேம்பு, ட்ரிப்பிங்க்கு வந்து ஒரு இண்டிகேஷன் லேம்பு. இப்போ வந்து பவர் வயரிங்கை பற்றி பார்க்கலாம். பவர் வயரிங் பார்த்தீங்கன்னா RYP பேஸ் எடுத்து வந்து டைரெக்டாக வந்து பிரேக்கருக்கு வந்து 3 போல் இது வந்து MCP. இந்த MCPயில் வந்து டைரெக்டாக இன்புட் கனெக்ட் பண்ணிக்கிங்க. அதோட அவுட் எடுத்துகிட்டு வந்து கான்டாக்டருக்கு வந்து இன்புட்டில் கனெக்ட் பண்ணிக்கிங்க. கான்டாக்டரோட அவுட் எடுத்துகிட்டு வந்து ஓவர்லோடில் கனெக்ட் பண்ணிக்கிங்க. ஓவர்லோடோட அவுட் எடுத்துகிட்டு வந்து டேரெக்டாக வந்து மோட்டரில் கனெக்ட் பண்ணிக்கிங்க. இது வந்து பவர் வயரிங்கு. இப்போ வந்து கண்ட்ரோல் வயரிங் பார்த்தீங்கன்னா RYP இந்த 3 பேஸில் வந்து ஏதாவது ஒரு பேஸ் எடுத்துக்கலாம் கண்ட்ரோலுக்கு. நான் வந்து ப்ளூ பேஸ் எடுத்துருக்கேன். இந்த ப்ளூ பேஸ் எடுத்து வந்து ஒரு பேஸ் எடுத்துகிட்டு வந்து கண்ட்ரோல் MCPயில் வந்து இன்புட் கனெக்ட் பண்ணிக்கிங்க. அதோட அவுட் எடுத்துகிட்டு வந்து டைரெக்டாக வந்து ஓவர்லோடு 95 NCயில் கனெக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓவர்லோடு 95 NCயில் கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததாக வந்து NCலேருந்து ஒரு அவுட் எடுத்துகிட்டு வந்து டைரெக்டாக வந்து NC புஷ் பட்டனுக்கு வந்து இன்புட்டில் கனெக்ட் பண்ணிக்கிங்க. அதோட அவுட் எடுத்துகிட்டு வந்து NO புஷ் பட்டனில் வந்து இன்புட் கனெக்ட் பண்ணிக்கிங்க. அதோட அவுட் எடுத்துகிட்டு வந்து டைரெக்டாக வந்து கான்டாக்டரோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததாக வந்து இந்த கான்டாக்டரை வந்து ஹோல்டிங் பண்ணுறதுக்காக கான்டாக்டரோட A1ஐயும் NOவையும் லூப் பண்ணிக்கிங்க. அடுத்து வந்து NOவோட அவுட் எடுத்து வந்து NC புஷ் பட்டனுக்கு வந்து NC புஷ் பட்டனை இல்லை NO புஷ் பட்டனுக்கு வந்து இன்புட்டில் கனெக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ புஷ் பட்டன் ஆன் பண்ண உடனே டைரெக்டாக வந்து கான்டாக்டர் வந்து ஹோல்டிங் ஆயிரும். அடுத்ததாக வந்து இண்டிகேஷன் வயரிங்கை பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து ஆன் இண்டிகேஷனுக்கு வயரிங் பார்த்தீங்கன்னா ஓவர்லோடு 95 இன்புட்டில் இருந்து அதுலேருந்து ஒரு வயர் எடுத்து வந்து டைரெக்டாக வந்து கான்டாக்டரோட NOவில் கனெக்ட் பண்ணிக்கிங்க. NOவில் கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததாக வந்து NOலேருந்து ஒரு அவுட் எடுத்துகிட்டு வந்து டைரெக்டாக வந்து இண்டிகேஷன் லேம்பில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து இங்கே ஹோல்டிங் பண்ணுறதுக்கு வந்து ஒரு NO யூஸ் பண்ணியிருக்கு. இப்போ வந்து ஆன் இண்டிகேஷனுக்கு வந்து ஒரு NO யூஸ் பண்ணுது. அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஒரு ஏடன் பிளாக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கான்டாக்டில் வந்து நம்ம வந்து இந்த ஏடன் பிளாக் வந்து எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே NOவில் நம்ம யூஸ் பண்ண முடியும். நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு ஏடன் பிளாக் வந்து எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணிக்கிங்க. ஓவர்லோடு 95லேருந்து ஒரு வயர் எடுத்து வந்து NOவில் கனெக்ட் பண்ணிக்கிங்க. NO அவுட் எடுத்து வந்து ஆன் இண்டிகேஷனுக்கு வந்து இன்புட்டில் கனெக்ட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி ஆஃப் இண்டிகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த NOவையும் NCயையும் லூப் பண்ணிக்கிங்க. NOவையும் ஆல்ரெடி வந்து நம்ம NOவுக்கு வந்து ஒரு இன்புட் பவர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதை வந்து NOவையும் NCயும் லூப் பண்ணிக்கிங்க. NCலேருந்து ஒரு அவுட் எடுத்துகிட்டு வந்து டைரெக்டாக வந்து ஆஃப் இண்டிகேஷனுக்கு வந்து கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததாக வந்து ட்ரிப்பிங் இண்டிகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஓவர்லோடோட 95 98 ரெண்டையும் லூப் பண்ணிக்கிங்க. 95 98 ரெண்டையும் லூப் பண்ணிக்கிங்க. 97லேருந்து ஒரு வயர் எடுத்து வந்து ட்ரிப்பிங் இண்டிகேஷனுக்கு வந்து கனெக்ட் பண்ணிக்கிங்க. இந்த மூணு இண்டிகேஷனுக்கு வந்து நியூட்ரலு, இந்த கான்டாக்டர் வந்து A2, இதுக்கு வந்து நியூட்ரலை வந்து நம்ம டைரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இண்டிகேஷன் லேம்ப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, கான்டாக்டர் ஆன் ஆயிடுச்சுன்னா NO வந்து NC ஆகி டைரெக்டாக வந்து ஆன் இண்டிகேஷன் ஒர்க் ஆகும். அதே மாதிரி ஆஃப் ஆயிடுச்சுன்னா NCயில் இருக்கிறது வந்து டைரெக்டாக போய் ஆஃப் இண்டிகேஷன் வந்து ஒர்க் ஆகும்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. இந்த வயரிங் வந்து உங்களுக்கு புரியலைன்னா நான் லிங்க்ல வந்து டிராயிங் கொடுக்குறேன், வேணா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.